அவுதுல்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இறைவன் திருப்பெயரால். அன்புனா என்ன? லவ், பிஸ்னஸ், வியாபாரம். அன்பு வியாபாரமும் ஒன்னானா அது விபச்சாரத்திற்கு சமமான செயல். அன்பு பிஸ்னஸும், லவ் அண்ட் பிஸ்னஸ், விபச்சாரம் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் விபச்சாரம் தான். அது இரண்டையும் ஒன்று சேர்க்க கூடாது. அன்பு எங்க இருக்கு? அன்பு ரொம்ப உயரத்துல இருக்கு. வியாபாரம் ஆஃப்டர் ஆல் வியாபாரம் அது எங்க இருக்கு? ரெண்டும் ஒன்று சேர்க்க முடியுமா? அன்பு வேறு, வியாபாரம் வேறு. இரண்டையும் ஒன்னாக கலக்கக்கூடாது. அப்படி கலந்தால் அது விபச்சாரத்திற்கு சமமான செயல். விபச்சாரமே தான் அது. அதனால அன்பு தான், அந்த மனிதன் மீது அன்பு தான். ஆனால் அந்த மனிதன் மீது நம்ம அந்த மனிதன்கிட்ட வேலை பார்த்துட்டோம்னா கூலியை வாங்கிடணும். வேலை பார்த்த கூலியை கேட்டு வாங்கிடணும். அன்பு, நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வெறுங்கையோட அனுப்பக்கூடாது. அது விபச்சாரத்திற்கு சமமான செயலாக ஆகிவிடும். அதனால தான் இறைவன் சொல்லிட்டான், ஒரு மனிதன் உன்னிடம் உழைத்து விட்டால் அவனுடைய கூலியை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், அந்த உழைத்த மனிதனுடைய நெற்றியில் வியர்வை துளி காயும் முன் அவனுடைய கூலியை கொடுத்து விட வேண்டும். இறைவன் சொன்னது திருக்குரானில். நான் சொல்லலைங்க, இறைவனே சொல்லியிருக்கான். கூலியை கொடுத்து விடுங்கள். நெற்றியில் வியர்வை காயும் முன் அவனது கூலியை அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அன்பு வேறு, பிஸ்னஸ் வேறு. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இதயத்தை கசக்கி பிழியக்கூடாது. பேச தெரியாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க தயவு செய்து. அன்பு வேறு, பிஸ்னஸ் வேறு. அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் அண்ணன் தானே வேலை பார்த்தான், அவனுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? என் தம்பி தானே வேலை பார்த்தான், அவனுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? என் லவர் தானே வேலை பார்த்தாரு, அவருக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? அப்படிலாம் இருக்கக்கூடாது.